அர்ஜுன், ஏய், உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை பாக்குறதுக்கு அருவருப்பா இருக்குடி. எப்படா இந்த ஒரு வருஷம் முடியும்னு இருக்கு. என்னமோ தினமும் நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்ற. உன்னால நான் தாண்டி தினமும் அழுதுகிட்டு இருக்கேன். துரோகி. இந்த பாரு, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், பூதத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி என் மனச கரைச்சிடலான்னு நினைக்காத. உன் பேச்சுக்கும் சிரிப்புக்கும் மயங்கி உன் பின்னால சுத்தின அர்ஜுன் எப்போ செத்துட்டான். நம்ம பிரிஞ்சதுதான். இந்த ஜென்மத்துல நாம ஒண்ணு சேரணுங்கிறது நடக்கவே நடக்காது. இந்த பகல் கனவு காண்றத இதோட நிறுத்திக்கும். அப்புறம் ஏன்டா புடவைய மாத்திட்டு வா, கோயிலுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்தேன்னு பாக்குறியா? Arjun, a special gift for you. ஏய், நீ கேட்ட கேட்டுக்கு எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க தோணுதா உனக்கு? மனசையே உனக்கு கொடுத்த நடி. அத ஈவு இறக்க இல்லாம சுக்கு நூறம் உடைச்சி அத என் கையிலேயே திருப்பி கொடுத்த கிராதகி. என் வாழ்க்கையவே நீ நாசம் பண்ணிட்ட. இந்த லட்சணத்துல இந்த கிஃப்ட் ஒண்ணுதான் உனக்கு பாக்கியா? இது கையால தொடுறது கூட பாவம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, எங்களுக்கு அது போதும். சரிப்பா, அப்ப நாங்க வரோம். சரி, வரோம்மா. வாதேவி. செல்வா, அபியும் தேவியும் சந்தோஷமா இருக்காங்க. வீடு, குடும்பம், பிசினஸ்னு நல்லபடியா செட்டிலும் ஆயிட்டாங்க. அத பாக்கும்போது மனசுக்கு நிம்மதியா இருக்குல்ல செல்வா? அர்ஜுன் சத்யா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையேங்க. அர்ஜுன் முகத்துல பழைய சந்தோஷமே தெரியலங்க. சத்யாவும் பழைய மாதிரியே இல்ல. ஆமாமா, நானும் கவனிச்சேன். அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுதுங்க. அர்ஜுன் சத்யாக்குள்ள என்ன நடக்குது? ஆனா சத்யா கிட்ட நான் விசாரிச்சப்போ அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமான்னு என்கிட்ட சொல்லி சமாளிக்கிறா. அவ சொன்னா ஒண்ணும் இல்லன்னு தானமா அர்த்தம்? இல்லங்க, ஏதோ இருக்கு. அது சத்யா ஏதோ ஃபாரின்ல 2 வருஷம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அத நம்ம யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. 2 வருஷம் பிரிஞ்சிருக்கணுமே, அதனாலதான் வருத்தமா இருக்கிறதா அர்ஜுன் சொன்னாமா? இல்லங்க, இது சரியான காரணமா என் மனசுக்கு படல. சத்யா அர்ஜுன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஃபாரின்ல MBA முடிச்சவ. திரும்ப எதுக்கு அதையே படிக்க போறா? நானும் அதை யோசிச்சேன். ஆனா அர்ஜுன் அப்படிதான் என்கிட்ட சொன்னான். சத்யா 1000 சொல்லுவாங்க. அர்ஜுன் பல விதத்துல அதை சமாளிப்பான். நான் அவனை பெத்த தாய். என் புள்ள முகம் சுளிக்க கூடாது. அது என்ன சுருக்குன்னு குத்தம். ஒத்த பார்வையிலேயே அவனோட 1000 பிரச்சனைகளை நான் கண்டுபிடிப்பேன். இது என்னமோ ரொம்ப சீரியஸான விஷயங்க. இல்லனா என் புள்ள குடிச்சிட்டு வர மாட்டான். என் பசங்க சந்தோஷமா இல்லனா என் நிம்மதி மட்டும் இல்லங்க, என் உயிரே போயிடும். என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்கதான் என் உலகம். அர்ஜுனுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் எப்படியாவது கண்டுபிடிப்பேங்க. நான் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே தீருவேன். ஹலோ. வேண்டாமா, சத்யா எனக்கு கொடுத்த அந்த வலிய நிச்சயம் நீங்க அனுபவிக்க கூடாது. நீங்க அனுபவிக்கவும் நான் விடமாட்டமா. அவ எனக்கும் என் காதலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிட்டாமா. அவ நலனோட பொண்ணே கிடையாது. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா உங்களால தாங்கிக்கவே முடியாது. இல்லம்மா, உங்களுக்கோ அபிக்கோ அது தெரியவே கூடாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்களுக்கு சந்தேகம் ஏதோ வராத மாதிரி நான் நடந்துப்பமா.